கைலாசத்து ஆதி பொண்ணு வெள்ளி கைலாசத்து அங்கே அரண்மொடு பார்வதியும் கொழுவீர்ந்தார் லட்சுமியும் கொழுவீர்ந்தார் சத்திய லோகமென்னும் தலமாதில அங்கே சதர்முகன் சரஸ்வதியும் கொழுவீர்ந்தார் இந்திர லோகமென்னும் அமராவதியில் பொருத்தமா இருக்கு. ஐயோ அமராவதியே அங்கே இந்திர இந்திராணி என்னை மூவேர்களோடு முனிவேர்களோ 33 கோடி தேவர்களோ நந்தி படைகளோடு நாரேதரோ நந்தி படைகளோடு நாரேதரோ அங்கே 4 லட்சம் கோடி பேப்படையா அன்னையாகத்தீரோடு புலத்தீயரா அழகுகளை காட்டு மாமூனியா கெம்பூரு வருடி கணநாதனோ அங்கே சித்த புத்தியோடு சிவஞானமோ நம்ம சித்திர புத்திரரும் கொழுவீர்ந்தார் மூத்த மகனால கணபதியோ கலா 6 முகத்தோடு வேலவரோ அமர தேவரோடு முனிவர்களோ அட்டதுக்கு பாலகரும் கொழுவீர்ந்தார் இத்தனை பேர்களுக்கும் கொலவீரிக்க இத்தனை பேர்களுக்கும் கொலவீரிக்க அழகு குண்டோதரனும் அங்க தெய்வமே
கொழுங்கும் முடி குலுங்கும் ஆதி வெள்ளி கையிலையில கையிலையில ஆண்களுடைய வடிவத்தில் ஆண்டவன் சிவனையும் அந்த பகவானையும் பெண்களுடைய வடிவத்திலே ஆதி பராசக்தி சக்தியையும் நம்ம அரவலத்த நாயகி இருக்கல்ல ஆதி பராசக்தி ஆதிபராசக்தி அப்பு சடையோடு 1000 கண்ணோடு பராசக்தியும் படைத்து கொலுவிருக்கிறாள். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் முதலில் தோன்றியவள் பராசக்தி. பராசக்தி அதுக்கு பிறகுதான் மற்ற தெய்வங்கள்லாம் பிறந்தது. ஆமா ஆமா ஆதி பராசக்தியும் ஆண்டவன் சிவனும் கொலுவிருக்க பிரம்மலோகத்தில பிரம்மா சரஸ்வதி கொலுவிருந்தார். இந்திரலோகத்தில இந்திராணி இந்திராணி அங்க கொலுவு இருக்காவோ, அங்க கைலாசத்துல கொலுவு இருக்காவோ. பால்கடலிலே பரந்தராமன் பட்சமா லட்சுமி கொலுவிருந்தார். அது கூவிட்டே இருக்குங்க. அரிசியை போடுங்க. பிறகு இத்தாதி பேர்கள் எல்லாம் ஆமா இறைவந்திர அருளால் அமர தேவர்கள் அட்டதிக்கு பாலர்கள் கெம்புருடர் கருடர் கந்தர் சித்தபுத்தி சிவஞானம் சீராக கணக்கெழுந்து சித்திரபுத்திர நயினாரு எல்லாரும் அங்கதான் இருக்காவோ. எல்லாரும் கைலாசத்துல இருக்காவோ.